ஹே காய்ஸ், நல்ல நல்லதுமா நான் எப்படி காலில் காவு வாங்கினேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நடக்க தெரியாமல் நடந்து கார் பிறண்டு அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் டக்குன்னு வலி தெரிஞ்சு நான் என்ன நினச்சேன், நெக்ஸ்ட் டே வந்து சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடி திரிஞ்சு ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அடுத்த நாள் காலை கீழே வைக்கிறேன், வலி தாங்க முடியல, அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் கதறதை பார்த்து எங்கள் அப்பா அம்மா பயந்தே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. டாக்டரும் எக்ஸாமின் பண்ணிட்டு ஃப்ராக்சர் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, நீடில் சைஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் 100% சொல்ல முடியாது. எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஈட் இன்ஜெக்ஷன், பெயின் கில்லர் அதெல்லாம் கொடுத்து 5 டேஸ்க்கு மெடிசனும் கொடுத்துருந்தாங்க. 7 நாள்ல ப்ராப்பரா நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் டேவே அதே கால் எடுத்துட்டு போயிட்டு தத்தி நடந்து பட்டு சாரி ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். கால் சரியானதுக்கு அப்புறம் போயிருக்கலாம், பட் வி வேர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அப்பவே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா சாரி எடுக்கிறதுலாம் ஒரு வேலை அப்படின்னா பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது இன்னொரு பெரிய வேலை. யாருக்கு கல்யாணம், ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்து நான் ஷாப்பிங் பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வீக்லி விளாகா ஜெனிசாக்ஸ் சேனல்ல லாங் ஃபார்ம் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆரோ மார்க் காட்டுற இடத்துல டேக் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். until then bye bye.